கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள் தேவனாலேயே பிறந்தவர்கள். ஒரு மெய்யான விசுவாசி இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். இதுவே ஒரு விசுவாசியின் அடிப்படை குணாதிசயம். இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பது என்பதற்கு அவரை தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள ஒரு ஈவாக அங்கீகரித்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள் மெய்யானது என்றும் நல்லது என்றும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய கிருபையின் சாயலை நாம் தரித்து கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்துவின் அன்பு ஆளுகை செய்ய வேண்டும். அவருடைய அன்பே நம்மை ஆளுகை செய்யும் பிரமாணமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் மெய்யான விசுவாசிகளுக்கு 2 சாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று புத்திர சுவிகாரத்தின் சாக்கியம், 2 மறுபிறப்பின் சாக்கியம். தம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து தம்மை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தேவன் ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் மிகப்பெரிய சாக்கியம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளாகிறார்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். தேவன் உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். தேவன் தம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் தம்மை ஏற்றுக்கொண்டவர்களை தம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளோ அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறார்கள். இதுதான் புத்திர சுவிகாரத்தின் சாக்கியம். இயேசு தேவகுமாரன் மனுஷகுமாரன் ஆனார். இதனால் மனுஷகுமாரத்திகளும் சர்வ வல்லமையுடைய தேவனுடைய குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் ஆவதற்கு சாக்கியம் உண்டாயிற்று. ஒவ்வொரு தனி நபரும் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது சாக்கியம் மறுபிறப்பின் சாக்கியம். தேவனுடைய பிள்ளைகள் எல்லோருமே மறுபடியும் பிறந்தவர்கள். புத்திர சுவிகாரத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எல்லோரும் மறுபடியும் பிறக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் இரத்தத்தினாவது மாம்ச சித்தத்தினாவது புருஷனுடைய சித்தத்தினாவது பிறப்பதில்லை. நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாய் பிறப்பது போல தேவனுடைய பிள்ளைகளாய் ஆவதில்லை. பாவ சுபாவம் மனுஷனுடைய இரத்தத்தில் கலந்து விடுகிறது. ஆதாமின் பாவம் அவருடைய சந்ததி முழுவதுமே பாவத்திற்கு உள்ளாக்கிவிட்டது. நம்முடைய சுய சித்தத்தின் பிரகாரம் நம்மால் மறுபடியும் பிறக்க முடியாது. நம்முடைய வல்லமையினாலோ அல்லது நம்முடைய விருப்பத்தினாலோ நம்மால் மறுபடியும் பிறக்க முடியாது. ஏனெனில் நம்முடைய மறுபிறப்பு நம்முடைய இரத்தத்திற்கோ அல்லது நம்முடைய மாம்ச சித்தத்திற்கோ உரியது அல்ல. மனுஷன் தான் விரும்பினால் மறுபடியும் பிறந்து விடலாம் என்று எதிர்பார்க்க முடியாது. மனுஷனுடைய மறுபிறப்பு தேவனால் மாத்திரமே உண்டாகும். தேவனால் பிறந்தவர்கள் மாத்திரமே தேவனுடைய பிள்ளைகளாய் ஆவார்கள். தேவனுடைய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டால் மாத்திரமே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்ற ஆர்வம் நமக்குள் உண்டாகும். நம்முடைய மறுபிறப்பு தேவனால் உண்டாகிறது. தேவனுடைய வார்த்தையின் பிராகம் உண்டாகிறது. தேவ ஆவியானவரே அதற்கு காரணகர்த்தராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். மனுஷனுடைய இரத்த சம்பந்தமான பிறப்பினால் யாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் ஆவதில்லை. தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமென்று தன்னுடைய மாம்சத்தின் பிரகாரமாக தீர்மானம் பண்ணுவதினாலும் ஒருவனும் தேவனுடைய பிள்ளைகளாய் ஆவதில்லை. மனுஷனுடைய கொள்கைகளினாலோ கோட்பாடுகளினாலோ மார்க்க உபதேசங்களினாலோ யாருமே தேவனுடைய பிள்ளைகளாய் ஆவதில்லை. தேவனே மனுஷனை ரட்சிப்பதற்காக அவன் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை கல்வாரி சிலுவையில் தாமே ஏற்றுக்கொண்டு தமது திரு இரத்தத்தை சிந்தி மனுஷனை ரட்சிக்கிறார். இதன் மூலமாகவே ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். ஆமென்.